வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு சொரக்காய் வச்சு சொரக்காய் வடை தான் செஞ்சுருக்குறோம். வீடியோக்கு இடையில உங்களுக்குலாம் ஒரு விடுகதை வச்சுருக்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க சொரக்காய் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சொரக்காய் எடுத்துருக்கிறேன். இதில் பாதி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கட் பண்ணி தோலை செத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு கிரேட்டரில் துருவிக்கலாம். இப்போ இதை துருவியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க, 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பொடியாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, தேவையான அளவு தூள் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கணுன்னு தேவையில்லை, இதில் உள்ள ஈரப்பதமே போதும். வடை தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கிங்க. இந்த மாதிரி தட்டி பார்த்தா வடை உருண்டையாக அழகாக வரணும். இல்லைன்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை மாதிரி தட்டி போட்டுக்குங்க. இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு விடுகதை கேட்குறேன், ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நீல உடம்புக்காரன் நெடுந்தூர பயணக்காரன் அவன் யார்? இதை திருப்பி விட்டு வெந்ததும் எடுத்துடலாம். இப்போ இது வெந்துருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு இடையும் போட்டு எடுத்துடலாம். இந்த சொரக்காய் வடையை மத்தியானம் லஞ்சுக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். சொரக்காய் வச்சு செய்கிறதுனால உடம்புக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதுவும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், சொரக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. எப்போவும் சொரக்காவை சாம்பாரில் கூட்டில் தான் போடுவோம். இதை மாதிரி ஒரு தடவை வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.